ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுவோம். இப்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு எந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதில்லை. இந்த ஆயில்லையே அந்த வெண்டைக்காய் வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அதே கடாயில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போது 8 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த பச்சை மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. ஸோ சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி ரெடி.